என்ன சின்ன பொண்ணு, பிரியாணி வாளிய மொத்தமா தூக்கிட்டு போனா உன் மாமியார் குடுத்தியா இல்லையா? அதெல்லாம் போட்டு கொடுத்தேன்டி. ஆனா அதுதான் கடுப்பாய் சாப்பிடாம போயிட்டு. ஐயோ, என்னடி ஆச்சு? என்னடி பண்ண? நான் எதுவும் பண்ணல செல்லத்தாயக்கா. பிரியாணியை போட்டு எங்க நெட்ட மாமாக்கும் மாமியாருக்கும் கொடுத்தேன். எங்க நெட்ட மாமா என்னடா பிரியாணி டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஒரே புகழ்ந்து தள்ளிட்டாவே. எங்க மாமியாருக்கு மூஞ்சே கோணி போச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பிரியாணி தட்டு தூக்கி எரிஞ்சிட்டோ? ஆமா, இவளுக்கு ஆசையை பாரு. பிரியாணி தூக்கி எரிஞ்சாதான் நான் சும்மா விட்டுருப்பணும், கொலை பண்ணிருப்பேன். உன்னை பத்தி தெரிஞ்சுதான் சைலண்டா போயிட்டு போல. ஆமாடி, எங்க நெட்ட மாமா அப்படி சொன்னோன்னே கோவத்துல போயிட்டு பத்துக்க. ஆடு மாடுலாம் அங்க பட்னியா கிடக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பிரியாணி கூட திங்கல. அதுக்கப்புறம் அதை நான் தான் தின்னேன் பத்துக்க. ஓ, சரி சரி. உன் வீட்டுக்காரங்க உன்னை புகழ்ந்த உடனே உங்க மாமியாருக்கு இருக்க முடியல போல. எல்லா மாமியாரும் இப்படிதான். அப்புறம் என்ன, ஒரு வாளி பிரியாணியை நீ ஆடி தின்ன? ஆமா, நான் தான் தின்னேன். மதியமும் தின்னேன், நைட்டும் தின்னேன், அடுத்த நாள் காலையில வேற சூடு பண்ணி வேற தின்னேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எங்களுக்குலாம் இழுவ ஒரு வேலைக்கு தான் தந்தா, அதுவும் கொஞ்சம் தான் இருந்து ஏதோ சும்மா தின்னுட்டு வந்தோம். சின்ன பொண்ணு, நீ பிரியாணி செய்யலன்ட்டு தெரியுமா இல்லையா? எங்க மாமியாருக்கு தெரியாதுக்கோ. ஆனா எங்க நெட்ட மாமாட்ட சொல்லிட்டேன். ஓவரா சீனா போட்டுட்டு இருந்தாரு. நீ இந்த அளவுக்கு பிரியாணி செய்வேன் நான் நினைச்சு கூட பாக்கலையே, எனக்கு அடிக்கடி செஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாரு. இது வேலைக்காவாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ரம்ஜானுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க தந்தாங்க, அதை தான் நான் கொண்டு வச்சு ஏமாத்தினேன் அப்படின்னு சொன்னேன். ஆள் அப்படியே சாக்காயி வேலைக்கு போயிட்டாரு. ஐயோ ஐயோ. ஆமாக்கோ, நானே எங்க மாமியார் கல்வி ஏமாத்த தான் அப்படி பண்ணேன். வேற இவன் வேற ஓயாம நம்மகிட்ட கேட்டுட்டே இருப்பான் பாத்தீங்களா, அதனாலதான் நான் உண்மையே சொல்லிட்டேன். வேற நம்ம தான் இவ்வளவு டேஸ்டா செஞ்சோன்ட்டு நினைச்சுக்கிட்டு டெய்லி பிரியாணி செய்ய நம்ம உயிரை போட்டு வாங்க கூடாது பத்தியலா, அதுக்குதான். எம்மா, நீ நல்லா உசாராதாமா இருக்க. இந்த காலத்துல எல்லாம் இப்படி இருந்தாதாங்க பழைக்க முடியும். அது கரெக்ட் தான். ஒரே வெக்கையா இருக்கு, கிச்சனுல நின்று சமைக்க கூட முடியலக்கா. சே, என்னதான் பண்ணனே தெரியல. பேசாம ஒரு ஏசியை தான் வாங்கி மாட்ட சொன்னேன். என் வீட்டுக்காரவே உன்னை கல்யாணம் பண்ணதே பெருசு, நான் இதுல உனக்கு ஏசியை வேற வாங்கி மாட்டேன்னு என்ன திட்டி வெளியே அனுப்பிச்சு விட்டான். நான் அந்த ஆள கோவத்துல இங்க வந்துட்டேன். ஆமாடி, ஒரு ஏசி இருந்தா நல்லா தான் இருக்கும், குளுகுளுன்னு இருக்கும். வேற அதுக்கு கரண்ட் பில் எவன் கட்டுவான்? அவனுங்க நம்மள கட்டினதே பெருசு, இதுல நம்மளுக்காண்டி கரண்ட் பில்லையும் கட்டணுமா? என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றிய? நம்ம தான் அவனுங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கோம், அவனுங்க நம்மளுக்காண்டி ஒரு ஏசியை கூட வாங்கி கொடுக்க மாட்டானுங்களா? என்ன உலகமோ தெரியலக்கா. ஏ குந்தாணி, வெயிலுக்கு வேணா குளுகுளுன்னு ஒரு டூர் வேணா எங்கேயாவது போயிட்டு வரலாமா? எப்பா டூரா? எதுக்கு? இருக்கிற குறகாலையும் என் புருஷன் உடைச்சிட்டு விடுறதுக்கா? ஏன்டி, போயிட்டு ஒரு நாள்ல வந்துடலாம். நீ சொல்றத கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என் வீட்டுக்காரெல்லாம் விட மாட்டான்டி. ஆமா சின்ன பொண்ணு, அதெல்லாம் கஷ்டம். உனக்கு என்ன, உங்க நெட்ட மாமா உன்னை விட்டுருவாவே? இங்க குந்தாணிக்கு வேற அவ வீட்டுக்காருக்கு பயந்து வர மாட்டேங்க. எனக்கு பிள்ளைகள் கிடக்கு, இந்த பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு எங்க போவே? நம்ம டூர் போறோம் தெரிஞ்சு அதுங்க அவ்வளோ நம்மளுக்கு முன்னாடி காலை கிளப்பிட்டு நிற்குங்க, நானும் வரேன்னு. இதுங்கள அங்க போய் மேய்க்கிறதுக்கு நம்ம இங்கேயே மேய்ச்சிட்டு நிம்மதியா வீட்டுல இருந்துட்டு போயிடலாம். என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? சரி, வெயிலுக்கு எங்கேயா போயிட்டு வந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்லாதியக்கோ, நம்ம யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துருவோம். அது எப்படிடி சொல்லாம போக முடியும்? அந்த அளவுக்கு அவளும் கூமுட்ட பை உள்ளலாம் இருக்கு, எல்லாம் நல்லா விவரமா இருக்கு. செல்லத்தாயக்கோ, ஏதாச்சும் ஃப்ரெண்டு கல்யாணம் அது இதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு வாங்கக்கோ. போயிட்டு ஒரு நாள்ல திரும்ப வந்துடலாம். ஆமா, உங்க 4 வரை விட்டா எனக்கு வேற ஃப்ரெண்டே கிடையாது. இது என் வீட்டுக்காரனுக்கும் தெரியும், வேற என்னத்த போய் சொல்லிட்டு நான் வரேன்? என்னக்கா இப்படி சொல்றிய? போய் சொல்றதுக்கா நம்மளுக்கு வழி இல்ல. ஏதாவது கோயிலுக்கு போறோம், குளத்துக்கு போறோம், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல காசு கிடைக்கும், அது இதுன்னு ஏதாவது போட்டு விடுங்கக்கோ. என்னமோ சொல்ற, பாப்போம். சரி, செல்லத்தாயக்கா ஒரு வழியா சரின்ட்டாங்க. ஏ குந்தாணி, நீ எப்படி? செல்லத்தாய்க்கா வந்தாவன்னா அதை என் வீட்டுக்காரன்ட்ட சொல்லி நான் எப்படியாச்சும் நானும் வந்துருவேண்டி. ஆமா, எந்த இடத்துக்கு போவே? அதெல்லாம் எனக்கும் தெரியலக்கா. ஏதாச்சும் குளுகுளுன்னு இருக்கிற இடத்துக்கு போனோம், அவ்வளவுதான். இங்க கடந்து வெயில்ல சாவுறதுக்கு அங்க ஒரு நாள் நிம்மதியா இருந்துட்டு வரலாம்ல. குளுகுளுன்னு இருக்கிற இடத்துக்கு போனவங்க வேற காசுலாம் நிறைய செலவாயிராமடி. வேற அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பத்துக்க. ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்குள்ளனா பரவாயில்ல. வேற நீ 10,000 20,000 போட்டுறாத டூரு. ஆட போங்கக்கா, நான் சொல்ற டூர் 500 ரூபாய கூட தாண்டாது. நீங்க வேற 10,000 20,000 ரூபாய்க்குலாம் போட்டா எங்க நெட்ட மாமா என்ன அடிச்சு விரட்டிடுவாரு. ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்குள்ள ஏதாவது பாப்போம்க்கோ. ஐயோ ஐயோ. குந்தாணி ஓவரா பல்ல காட்டாத பத்துக்க, பல்ல தவுட்டி எடுத்து போடுவேன். சரி, எந்த இடத்துக்கு டூர் போவே? ஏடி, சிம்லா குளுமணாலி அந்த மாதிரி எங்கேயாச்சும் போலாமாடி? ஆமா, நீ தர்ற 1000 ரூபாய்க்கு இந்த பஸ் ஸ்டாண்டே தாண்ட முடியாது. இதுல வேற இவளுக்கு சிம்லா குளுமணாலி போகணுமா? போ சின்ன பொண்ணு. நான் ஏண்டி போனோம், நீ வேணும்னா போ. 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சுட்டு சிம்லாவை எட்டி கூட பார்க்க முடியாது இங்க இருந்து. அட போடி, நம்மலாம் எப்பதான் அங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்க போறோமோ எனக்கும் தெரியல. ஃப்ளைட்ல போனோம்னு தான் ஆசையா தான் இருக்கு.
எங்க என் கரகம் நான் இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இப்படி இங்கேயே கிடக்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா, இல்லன்னா மேடம் அப்படியே ஏதோ ஒரு மகாராஜா வந்து கொத்திட்டு போயிருப்பாரு. போயேன் இந்த ஊர்ல இல்லைன்னா என்ன இதுக்கு பக்கத்து ஊர்ல இவனுக்காச்சும் உங்க வீட்டுல கட்டி கொடுத்துருப்பாவ. அடியே என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்தாவன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, சீமையில இல்லாத உலக இலகிவா இவள பொண்ணு வேற கேட்டு வராவ. போ போ, அங்க ஒரு 4 முடி தொங்குது, அதை வச்சுட்டு மினிக்கிட்டு பீத்திட்டு திரியிறா. இதுல இவள பொண்ணு கேட்டு வந்தாவலாம், பொண்ணு கேட்டு. என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்திலும் கேட்டாக, சீசனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்ன மனூர்ல கேட்டாக, அது எல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்ன தன்னால, என் மச்சான் உன் மேல ஆசைப்பட்டு வந்தேன் தன்னால, என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக. ஐயோ ஆரம்பிச்சுட்டாப்பா, இதுல வேற கோரஸ் பாடுறதுக்கு இவ்வளவு 2 வரலாம் வந்திருக்காளுவே. கண்ணழக பார்த்து பார்த்து கண்டமனூர்ல கேட்டாக, மூக்கழக பார்த்து என்ன மூக்கையும் கோட்டையில் கேட்டாக, கோபமுள்ள பொண்ணுன்னு என்ன கோம்பையில கேட்டாக, பாசமுள்ள பொண்ணுன்னு என்ன பண்ணபுரத்துல கேட்டாக, இத்தனை பேரு சுத்தி வளைச்சோம் உத்தம ரசா உன்ன நினைக்கும் பத்தினி உள்ளமையா, என்ன மனமுள்ள பொண்ணுன்னு என்ன மருதையில கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்திலும் கேட்டாக. எம்மா தாயே கொஞ்சம் மூச்சு விடுமா, அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். செத்துக்கிட்டு பேராத ஒரேடியா இழுத்து பாடுறேன்ட்டு. அட போடி, என்ன எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாவ, நானே இங்க வந்து விழுந்துட்டேன்னு கடுப்புல சுத்திட்டு இருக்கேன். வெறுப்பேத்தாத பத்துக்க. ஆமா ஆமா, ஆசைப்பட்டாவே. ஏ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பாட்டை எனக்காண்டி தாண்டி எழுதுனாவ. அட பாவி மக்கா, இது என்ன அண்ட புழுவி ஆகாச புழுவியா இருக்கு? போ போ. ஐயே ரொம்ப ஓவரா சொல்லிட்டோமோ? சரி பாத்துக்கலாம். வாங்கடி சிங்சக்குகளா. ஏ எங்களை எதுக்கடி சிங்சக்குன்னு சொல்ற? ஆமா, அவ பாடுனதுக்கு அவ்வளோ கோரஸ் பாடினியல்ல, வேற என்ன சிங்சக்கு தான் நீங்களாம். ஏ சின்ன பொண்ணு, அவ்வளவுதான் பாத்துக்க. ஆட விடு முடியாம, அவ ஏதாவது சொல்லிட்டடப்பா, கண்டுக்காத வா. ஏ முக்காடு, எங்கேயாச்சும் டூர் போலான்ட்டு பிளான் வச்சிருக்கோம், என்ன நீ வரியா? எங்கடி போறியே இந்த வெயில்ல? வெயிலுக்கு தாண்டி எங்கேயாச்சும் குளுக்குளுன்னு போயிட்டு வரலான்ட்டு. சின்ன பொண்ணு உண்மையாவா? நான் வரேன்டி. என்ன முக்காடு உடனே சரின்ட்ட? உன் வீட்டுக்காரன்ட்ட எல்லாம் கேட்காண்டாமா? அவன்கிட்டலாம் கேட்க வேண்டாண்டி, நான் ஒத்தையில தான் இருக்கேன். எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவன் ஊருக்கு போயிட்டான் பாத்துக்க. நான் இப்போ ஒரு வாரம் ஒத்தையில தான் இருக்கேன். நம்ம எங்க சுத்திட்டு வருவோம், சும்மா வீட்டுல ஒத்தையில கிடக்கிறதுக்கு ஜாலியா போயிட்டு வருவோம். அவன்கிட்டலாம் எதுக்கு போட்டு கேட்டுக்கிட்டு? இது யாரு நம்ம முக்காடா இவ்வளவு தைரியமா பேசுறது? வீட்டுல வீட்டுக்காரன் இல்லைன்னு ஆளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் போல. ஆமாடி, கொஞ்ச நாளாச்சும் ஜாலியா இருக்க வேண்டியதுதான். சரி சரி, சீக்கிரம் பிளான போடுங்க, போயிட்டு வருவோம். ஜக்கோ, எங்கக்கா டூருக்கு போறிய? அதெல்லாம் இன்னும் தெரியல முடியுமா. எங்கேயாச்சும் போவோன்னு இருக்கா, எங்கன்னு ஏதுன்னு ஒன்றும் தெரியல. 1000 2000 போற மாதிரி பாருன்னு சொல்லியிருக்கோம். ஓ சரிக்கா. என்ன முனி, நீ வரியா இல்ல எப்படி? நானா தெரியல, யோசிக்கணும். சரி முடியுமா, நீ யோசிச்சுட்டே இரு, நாங்களும் டூர் போயிட்டு வந்துடுறோம். எப்பா ஓவரா பண்ணாதப்பா, நீங்கள் எல்லாம் போறியல்ல. வரேன் வரேன், வேற என்ன ஓவரா சீனா போடாத. அதானே, நாங்கெல்லாம் டூர் போகும்போது நீ எப்படி வராம இருப்பா? யோசிக்கணும் நீ, அதான் கேட்டேன். ஏ குந்தாணி, என்ன வந்து இழுவட்ட மட்டும் தான் கேட்கணும், இழுவ என்ன ஆளையே காணும். நம்ம எல்லாரும் போனோம்னா அவளும் சரி தாண்டி சொல்லுவா. சரி எங்க டூருக்கு போலாம், அத முதல்ல சொல்லு. அதுவாடி யோசிக்கணும். ஆட பாவி மக்கா, டூருனாலதான் கடைசியில எங்க என்ன ஏதுன்னு சொல்ல வழி இல்ல. யோசிக்கணுங்க, விளங்கிரும். டூரு போன மாதிரிதான். ஏ சின்ன பொண்ணு, இந்த ஊட்டி இருக்கு தெரியுமா, அங்க போக மாடி. எனக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் சைடு போகணும்ட்டு. 2000 போயிட்டு வந்துடலாமா? ஆளுக்கு 2000 போட்டா. ஏ செல்லத்தாய்க்கா, சூப்பர், ஊட்டிக்கே போயிருவோம். ஆசைப்பட்டுட்டியெல்லாம் போயிடலாக்கோ. ஒரு காரை பிடிச்சிட்டு டக்குன்னு போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்துருவோம். அப்படியா? சரிடி. ஏ குந்தாணி, ஊட்டி ஓகே தானே? எனக்கு இந்த ஊரை தாண்டி வெளியே கூட்டு போனாலே ஓகே தாண்டி, அது எங்கனாலும் பரவாயில்ல. ஊட்டியே இப்ப நல்லா இருக்கும்ல, குளுகுளுன்னு போவோம் சின்ன பொண்ணு. சரிடி, அப்ப அந்த இழுவகிட்ட சொல்லிருங்க. நான் என்ன ஏதுன்னு நாளைக்கு எல்லா இடமும் விசாரிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்றேன், சரியா? சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் ஆர்கே ரோஜா, ஹாய் காளிராஜ், ஹாய் சுதா, ஹாய் கீர்த்தி, ஹாய் சந்திரா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் ரித்திகா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.